உங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கா? இல்லைனா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம். உங்களோட நம்ம பக்தி பரவசம் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் இன்றைக்கி நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் துவங்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் எக்ஸாக்டாக 2018 அவங்களோட மானிட்டைசேஷன் பாலிசியை அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2027 அவங்க அப்டேட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் இதை அப்டேட் பண்ண போகிறாங்க, ஏன் இதை அப்டேட் பண்ணணும், இதனால் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, ஒரு வேளை 4000 வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போதா, இல்லை ஷார்ட்டோடைய ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆக போதா, இல்லைனா இது இனிமேல் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போதா, இது மாதிரி விஷயங்களோட எல்லா கேள்விக்கும் பதிலோட இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி யூடியூப்போட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா அந்த சேனல்கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் மெட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 3 மில்லியன் வியூஸ் ரேஞ்சை அவங்க மெட் பண்ணியிருக்கணும். இப்படி இருந்தாங்கன்னா அவங்க YPPக்கு எலிஜிபிள், அதாவது யூடியூப் பார்ட்னருக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிடலாம். இப்போ இருக்கிற எலிஜிபிள் க்ரைட்டீரியா இதுதான். இப்போ இதுலேருந்து என்ன மாறப்போகுது அப்படின்னா, அப்டேட் பாலிசியில் வாட்சர்ஸ் 8000 மாறப்போகுது. ஷார்ட்டில் ஷார்ட் வியூஸ் ரேஞ்ச் 20 மில்லியன் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை. ஸோ எதுக்கு இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்? அப்போ இதனால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஓகேவா, அது இப்போ மானிட்டைசேஷன் ஆகிடுச்சு. இப்போ இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா இல்லை. இது வரப்போகிறது அப்கமிங் February 2027 தான் அப்டேட் ஆக போகுது. அதாவது டு பி எக்ஸாக்ட் 1st of February 2027 தான் இந்த பாலிசியை அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்போ இப்போ ஜாயின் பண்ண போகிறவங்க உங்களோட மானிட்டைசேஷன் பாலிசியை இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2026 நீங்கள் மானிட்டைசேஷன் ஆகிடுங்க. நீங்கள் ஆகிடணும் நானும் பிரார்த்திக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையும் நானும் வேண்டிக்கிறேன். ஸோ அதை தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூ பாலிசி வந்துடும். அந்த பாலிசிக்குள்ளே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 8000 வாட்ச் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் ஷார்ட்டோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 20 மில்லியனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. யோசித்துக்கோங்க. ஸோ உங்கள் மானிட்டைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுங்கள், அதை தொடர்ந்து போங்க, கடவுள் உங்கள் கூட இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு நானும் பிரார்த்திக்கிறேன். இப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இது, திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ இனிமேல் யூடியூப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்கள ஏர்ன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ ஆனால் இப்போ ஓல்டு சேனல் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு ஒரு செக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட்ஸ் வரணுன்னா, ஷார்ட்ஸில் ஆட் வரணுன்னா 10 மில்லியன் வியூஸ் இருந்தால் போதும். ஆனால் இனிமேல் இந்த பாலிசி அப்டேட் ஆனதுக்கப்புறம் அது 20 மில்லியனாக கன்வெர்ட் ஆக போகுது. அப்போ லாங் வீடியோஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா, லாங் வீடியோஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டமாக யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியை மாற்றுறாங்க, இதனால் என்ன, எதனால் இவ்வளோ கஷ்டமாக மாற்றுறாங்க அப்படின்னா, யூடியூப் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆக்டிவான க்ரியேட்டர்ஸ் வேணும், அப்புறம் நல்ல குட் கான்டென்ட் இருக்கிறவங்களா அவங்க எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க யூடியூப் தரப்புலேருந்து. ஸோ இவங்களை இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் போடுறவங்க அப்புறம் ஆக்டிவாக இருக்கவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மானிட்டைசேஷன் பாலிசியை அவங்க கொண்டு வரதுக்கான ஐடியாவில் இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபேன் ஃபண்டிங், அதுக்கப்புறம் யூடியூப் ஷாப்பிங், இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நார்மல் கண்டென்ட் இல்லாமல் டெய்லியும் ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட்டை போட்டிங்கன்னா உங்களோட சேனல் ஈஸியாக மானிட்டைஸ் ஆகணுன்ற யூடியூப்பில் தரப்புலேருந்து இப்போ ஒரு புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சேனலே வச்சுக்கோங்க, பக்தி பரவசம் சேனல் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஒரு நாள் முருகரோட வீடியோ போடுவோம், இன்னொரு நாள் சிவனோட வீடியோ போடுவோம், இன்னொரு நாள் காளி அம்மாவோட வீடியோ போடுவோம், இன்னொரு நாள் மிரக்கலை பற்றி போடுவோம், இன்னொரு நாள் டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை பற்றி போடுவோம். இந்த மாதிரி நாங்கள் எங்களோட கான்டென்ட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது எந்த விதத்துலேயும் போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்றக்காக அது ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக நாங்கள் எப்போவுமே அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். உள்ளே சொல்லக்கூடிய விஷயத்தை கூட நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி நீங்களும் கான்டென்ட்டை வந்துட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட்டாக மாற்றினீங்கன்னா இந்த மானிட்டைசேஷன் பாலிசி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ யூடியூப் ஷாப்பிங் அதுக்கப்புறம் பிராண்டிங் பண்ணுறவங்களுக்கு இன்சென்டிவ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இது மூலமாக வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். யூடியூப் சேனல்ஸில் இருக்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வியூவர்ஸ் அண்ட் க்ரியேட்டர்ஸுக்காக ஒரு ஃபியூச்சராக கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யூடியூப் ப்ரைம் லைட். இந்த ப்ரைம் லைட் பிளான் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட் ஃப்ரீ மியூசிக் வரப்போகுது. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ப்ளே மியூசிக், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் இருக்குது. இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் 89 ஒன்லி பர் மந்த். அப்போனா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வர ஒரு ஃபண்ட்ஸ், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வர ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு 55%, அதாவது இந்த ஃபண்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய பேமெண்ட்டில் வர 55% ஆஃப் ஃபண்ட்ஸை வந்துட்டு லாங் வீடியோ போடுற க்ரியேட்டர்ஸுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 45% இருக்க அமௌண்ட்டை வந்துட்டு நல்ல ஷார்ட்ஸ் போடுறவங்களுக்கு கமிஷன் பேசிஸில் அவங்க கொடுக்க போகிறதா யூடியூப் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஃபேஸ்புக்கும் அப்புறம் எலான் மஸ்கோட எக்ஸ்தலம் இது எல்லாமே வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்லேயும் அவங்க இருக்காங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாருமே மானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் காம்படிட்டிவாக ஆகிடும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத எங்களோட கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ 8000 வாட்ச் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் 20 மில்லியன் ஷார்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சின்ன செயல் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். 8000 வாட்ச் ஹவர்ஸ் 20 மில்லியன் ஷார்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சின்ன செயல் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை எங்களுக்கு உண்டாக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்குங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் அப்டேஷன் பாலிசியை பற்றி நம்ம பார்த்தோம். இது மூலமாக வந்துட்டு இப்போ யாராவது மானிட்டைசேஷன் ஆகாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து கண்டிப்பாக ஆகிடுங்க. கடவுள் நாங்கள் பிரார்த்திக்கிறோம், நீங்கள் சீக்கிரமாக ஆகிடணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கடவுள்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். உண்மையான உழைப்புக்கு எப்போவுமே பலன் இருக்கும். ஸோ அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தோட இன்றைக்கி நான் உங்களோடு விடைபெறுகிறேன். அழகு முத்துக்கோன் யூடியூப் பக்தி பரவசம் சேனலில் இருந்துட்டு. நன்றி, வணக்கம்.